கத்தரி பர்சனல் ஸ்தோத்திரம். கள்ள தீர்க்கதரிசியலோட குணாதிசயங்கள் ஸ்பாவங்களை பற்றி பார்க்கலாம். நேற்று புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுல கள்ள தீர்க்கதரிசிகள் யாரு, அவர்களை எப்படி சொற்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்து இப்போ அவங்களுடைய குணங்கள் அல்லது சுபாவங்கள். எரேமியா 23:14. கீழே கொஞ்சம் விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவரும் தன் பொருளாதாரத்துக்கு பின்பாக பொருளாதாரங்களில் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதமை போலும் அதன் குடியில் குமோராவை போலும் இருக்கிறார்கள். எரேமியா 23:14. எரேமியா 23:14. திரும்ப எருசலேம் தீர்க்கதரிசிகளிலும் திருக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரக்காரர் நல்ல தீர்க்கதரிசிகள் ஒரு சுபாவம் விபச்சார செப்பனியா 3:4. தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்தத்தை பரிசுத்தப்படுத்தலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். வேதத்துக்கு அநியாயம் செய்கிறவர். ஏசாயா 28:7. செப்பனியா 3:4. ஏசாயா 28:7. செழிப்பான பள்ளத்தாக்குடைய பெருந்தியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பறிப்பதும் காண்கிறவன் பார்த்து அதன் தன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதுமான முதல் கனியை போல இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்பிட்றோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம அவங்க என்ன செய்யறது, அந்த முதல் கனியை ஆண்டவருக்கு கொடுக்குறது. அந்த காரியம் ஏச 28:7. ஆனாலும் இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிபட்டு போகிறார்கள். ஆமா, குடிக்கிறவங்க. எரேமியா 23:11. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமான கட்டளை கொடுத்து. 23:11. எரேமியா 23:11. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து. கானானிய அரண்மனை அழிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய சுபாவம். எரேமியா 14:14.
அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். பொய்யர் சுவாமி எப்படிப்பட்டதா பொய்யர். எரேமியா 23:11 சரியா வாசிங்க, யாரும் வாசிங்க. எரேமியா 23:11. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார். மாயக்காரர். எரேமியா 23:14. எரேமியா 23:14 14. மாத்து படிச்சுங்க வாசனை. எருசலேமின் தீர்க்கதரிசிகளோ, சிந்திக்கத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி விபச்சாரக்காரர். விபச்சாரக்காரர். அடுத்தது ஏசாயா 22 எசேக்கியேல் 22:28. எசேக்கியேல் 22:28. அதில் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி ஜோசியம் பொய் ஜோசியம் சொல்றதோ கண்டது. 2 பேதுரு 1:10. ஆமையான சகோதரர்களே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையா ஆமா, இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயும் 19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு. ஆமா, நமக்கு எப்படிப்பட்ட வசனம்? தீர்க்க தரிசன வசனம், உறுதியான தீர்க்க தரிசன வசனம். உபாகமம் 13:1-3. 13:1-3. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகவும் சொப்பனக்காரனாகவும் எழுதி, நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேமிக்கும் வாருங்கள் என்று சொல்லி, உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. ஆமா, பொய் தீர்க்க தரிசனம். லூக்கா 6:26. எல்லா மனிதரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ, அவருடைய பிதாக்கள்
கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படியே ஆமா, செய்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசி நம்மளை புகழ்ந்தாலும் யாரும் நம்ம வந்து கள்ள தீர்க்கதரிசி. உபாகமம் 13:5. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். ஆமா, கர்த்தருடைய தண்டனை வந்து அது. உபாகமம் 18:20. சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவருடைய நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். ஆமா, அவங்களுக்கு வந்து மரணம். சகரியா 10:2. சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறிச்செல்லுகிறவர்கள் பொய்யை தரிசித்தார்கள். ஆமா, வணக்கம். நான் சொல்றது ஜோசி முறை என்னது? அபத்தமான தரிசனம். எரேமியா 23. எரேமியா 23. நாலு. கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாயிலும் ஆசாரியனாயிலும் ஜனமாயிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா 30. ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருத்தமாய் இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் அவருடைய வார்த்தைன்னா பைபிள் இருக்கிற வார்த்தை எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு பேசுறது. 32 அதுலயே இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவர்களை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீடுகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கற்றுக் சொல்கிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பிப்பதும் இல்லை. அவர்கள் இந்த ஜனத்தை மத்தேயு 1 தீமோத்தேயு 3:2 வச்சுங்களா? 1 தீமோத்தேயு 3:2. கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெரிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சாஸ்திரமாய் இருக்க வேண்டும். இல்லாத வந்து கள்ள தீர்க்கதரிசி. தீத்து 1 6 to 9. குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவன் இருந்தால் அவளையே ஏற்படுத்தலாம். 9. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி செல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எல்லாமே இது இல்லாத வந்து கள்ள தீர்க்கதரிசி.
இந்த சபையில் அப்படிப்பட்டவங்க இருந்தாலே அது எது இப்படிப்பட்ட ஆள்னா கள்ள தீர்க்கதரிசி. உபாகம் 18:21, 22. கீழே இருக்கு, கொஞ்சம் கீழே இருக்கு. கர்த்தர் சொல்லாத வார்த்தை இடருந்து நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயெனில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரை நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட. எரேமியா 28:8-9. எரேமியா 28:9. பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேகம் தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்க அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். 2 பேதுரு 1:20-21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதது என்று நீங்கள் இந்தி அறிய முடியும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார். பரிசுத்த மனுஷன் பரிசுத்த ஆவியினால பிரிய தேவனை நம்புறவங்க தான். வெளிப்படுத்தல் 22:18-19. வெளிப்படுத்தல் 22:18-19. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாவது கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டார், ஜீவ புத்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்துக்கொண்டார். புலம்பல் 2:14. புலம்பல் 2:14. உன் தீர்க்க தரிசிகள் அபத்தமும் உயர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சரீரத்தை இழக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்துக்காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். அபத்தமா சொல்றாங்க. ஏசாயா 28:7.
ஏசாயா 28:2. ம், ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி ம், மதுபானத்தால் வெளிதப்பி போகிறார்கள். ஆசாரியரும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி ம். குடிகாரம். கலாத்தியர் 1:8-9. கலாத்தியர் 1:8-9. கலாத்தியர் 1:8-9. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சமைக்கப்பட்டவனாய் இருக்கிறார். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேற சுவிசேஷத்தை ஒருவர் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சமைக்கப்பட்டவனாய். சங்கீதம் 7:4-9. சங்கீதம் 74:9. சங்கீதம் 74:9. எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை. இது எதுவரையும் என்று அறிகிறவனும் எங்களுக்கு இல்லை. வெளிப்படுத்தல் 13 1-2 வருஷங்க. பின்பு நான் தங்குற கடற்கரை மணலில் ஏறினேன். அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுதி வரவே அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசணமான நாமமும் இருந்தது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வடிச்செல்வமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தது. 5 வருஷங்க. பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம். ஆமாம், கெட்ட வார்த்தை பேசினாலும் பெருமை பேசினாலும் மிருகத்தினாலே கள்ளத்தீர்க்கதரிசியாகி. 6. அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் பேசிட்டு 15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வழங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம். மிருகம் வந்து கள்ளத்தீர்க்கதரிசி. இப்போ கள்ளத்தீர்க்கதரிசியோட காரியங்கள் எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்தோமா தெரியல, நம்மளால முடிஞ்ச அளவு என்ன செஞ்சுருக்கோம். அவருடைய சுபாவம், கள்ளத்தீர்க்கதரிசனம் எப்படி வருவையா, எப்படி நம்ம பகுத்தறியணும், நல்ல தீர்க்கதரிசனம், உண்மையான தீர்க்கதரிசனம் எது, அது எப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அவன் வந்து குறியா இருக்க, இந்த மாதிரி காரியங்கள் மனுஷன் பார்ப்பான். அப்போ அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
வெளிப்படுத்தல் 19:20. வெளிப்படுத்தல் 19:20. வெளிப்படுத்தல் 19:20. வெளிப்படுத்தல் 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் பூட்டின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் என்கிற அக்கினி கடலிலே உயிரிழந்தது. வெளிப்படுத்தல் 20:10. மேலும் அவர்களை மோசம் போட்டின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டார். அவர்கள் இரவும் பகையும் சதா காலங்களிலும் வாழ்ந்துள்ளனர். 14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இவனுடைய பனிஷ்மெண்ட் வந்து அந்த எண்டில் வந்து என்ன வச்சிருக்கிறாருன்னா நரகம் தான் வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு முடிவு வந்து நரகம் தான். அது தெரியாம நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் வந்து சிக்கிடக்கூடாது. ஏன்னா கற்றுக் கொடுத்தாரு. இதமான சொற்களை பேசினாலே படக்கு பேசுறாங்க, திட்டி பேசுறாங்க, அன்பா பேச மாட்டேங்கிறாங்க, அனுசரணையா பேச மாட்டேங்கிறாங்க. உண்மையான தீர்க்கதரிசி என்ன செய்வார்? கடிந்து கொள்ளுகிறது உண்மையான தீர்க்கதரிசி. எசப்பா சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, மில்லியன் பாம்பு குட்டிகள் அப்படின்னு பேசுவார். ஆண்டவர் வந்து அன்பா இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது பாவிகளுக்கு மேல வந்து கர்த்தர் அன்பா இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசியானவன் எப்படிப்பட்டவனா இருக்குன்னா ஆண்டவருக்குள்ள வர்றது போல என்ன செய்யறது? சிறைப்பிடிக்கிறவன் சிறைப்பட்டு போகணும்னு ஒரு வசனம். அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு எதிராக இருக்கும்போது அந்த ஆவிகள் கிரியை செய்யும்போது என்ன செய்யறாரு? கடிந்து கொள்ளுகிற தேவன் இருக்கிறார். அப்ப ஒரு மனுஷன் வந்து கடிந்து கொள்கிறோம்னா யாரை கடிந்து கொள்கிறோம்? அந்த ஆவியை கடிந்து கொள்ளுது. உண்மையான தீர்க்கதரிசியா இருக்கட்டும், உண்மையான போதகனா இருக்கட்டும், உண்மையா ஒரு ஆத்மா உருவாக்குறது வந்து எப்போ பார்த்தாலும் சல்லுப்புள்ளுன்னு இருக்காங்கன்னா என்ன செய்யணும்? அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிற வல்லமை உள்ளவர்களாக தான் பார்க்கணுமே ஒழிய எப்போ பார்த்தாலும் திட்டுவாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு மரத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கும் போது செதுக்கிட்டு என்ன செய்யணும்? உருவாக்கணும். எந்த ஒரு செடி வச்சாலும் என்ன செய்யணும்? அதோட என்ன செய்யறாரு? கிளை நறுக்கி களை பிடுங்கி என்ன செய்யறாரு? அதை சீர்படுத்துகிற தெய்வம். சாதாரண ஒரு மரம் வைக்கிறோம், அதுக்கு வந்து நாம் என்ன செய்கிறோம்? தண்ணி பாய்ச்சணும், களை எடுக்கணும், அடுத்த செய்கிறோம். எல்லா பக்கமும் அது களை விரிஞ்சு போயிடக்கூடாது, அது போக வேண்டிய இடத்துக்கு போகணும், கரெக்டாக நிற்கணும், வேர்க்கவே பட்டணும் போது என்ன செய்கிறோம்? அந்த அந்த மரத்தை செய்கிற சைலன்ஸில் செதுக்கி விடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சுறோம். தண்ணி பாய்ச்சும் போது அது வந்து கரெக்டாக கனி கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு விவசாய நோக்கோட பார்க்கும்போது அது நம்ம எதிர்பார்த்த ஒரு பலனை கொடுக்காத ஒரு சார் அதை வந்து அழிச்சிடறாங்க. நிறையா கொடுத்து அதை சேமிக்க முடியாமல் போனால் என்ன செஞ்சுறாங்க? தக்காளி பழம் நிறையா வருது, சீசனுக்கு நிறையா வருது. அப்போ அவங்க வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. நிறையா இருக்கும்போது என்ன செஞ்சுறாங்க? அடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அதை வந்து கவனிக்க வேண்டியதில்லை, அது நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அதை வந்து டோட்டலாக வந்து அழிக்கிறாங்க. அடுத்து ஒரு மரத்தை உருவாக்கும் போது ஒரு தென்னை மரமோ ஒரு பனை மரமோ இல்லை நம்ம கனி கொடுக்குற மரம், சாதாரண காட்டு மரத்தை வந்து யாரும் என்ன செய்யறாது? அவங்க வந்து அது ஒன்றுமே டச் பண்ணுறது. அப்போ காட்டு மரம் வந்து பிசாசின் கிரியைகளுக்கு உரியது. ஒரு கனி கொடுக்குற மரம் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ அந்த ஆண்டவருடைய பிள்ளை என்ன செய்கிறாங்க? என்ன செய்கிறாரு? அதை வந்து கிளை நறுக்கி களை பிடுங்கி சீழ் பிதுக்குகிறது நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவன் அவங்களை குறித்து வந்து அடுத்தவங்கள்ட்ட குறை சொல்லாமல் அந்த ஆத்மாவுக்கு நேரம் வந்து அவன் வந்து கண்டிக்கும் போது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு நான் வந்து உண்மையான தீர்க்கதரிசி. அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? மனசு வந்து பதிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே சொல்கிற ப்ரேயரு ஜபமானது ஆசீர்வாதமாக இருக்குது, திட்டுறது கிடையாது, ஆசீர்வாதமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது வேதத்தில் வந்து ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோவேல் வந்து வரும். அப்போ ஆசீர்வாதமான காரியங்கள் ஆசீர்வதிக்க பெருகவே பெருக பண்ணி இந்த எல்லா காரியங்களும் என்ன செய்யறாரு?
கர்த்தர் வந்து வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு. அது எப்படிப்பட்டவங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறா, அவர் அவங்கள கீழ்ப்படிந்து பணிஞ்சு அவர் சொல் பேச்சு கேட்கறவங்களுக்கு அப்படிப்பட்ட வாக்கு தத்தமானது வாக்கு தத்தமானது பலிக்கும். யாரை பார்த்து சொல்லுவாரு? ஆபிரகாமை பார்த்து சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கர்த்தருடைய வழிக்கு நேரம் வந்து உருவாக்குவேன். அப்புறம் யார்கிட்ட சொல்லுவாரு? ஈசாக்கிட்ட சொல்லுவாரு. அப்புறம் யார்கிட்ட சொல்லுவாரு? யாக்கோபிட்ட சொல்லுவார். அதுக்கு பிறகு யார்கிட்ட வந்து பெருக பண்ணுவேன், சந்ததியை பெருக பண்ணுவேன், ஒன்று ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லிட்டு என்ன சொல்ல மாட்டாரு? மற்றவங்கிட்ட சொல்ல மாட்டார். மோசே வந்து அவங்களை விடுவிக்கும் போது என்ன சொல்லுவாருன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நீ சொல்லு, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் ஐடென்டிஃபை பண்ணுகிறதுக்கு என்ன சொன்னாரு? அவங்க நாம என்ன அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதையும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லுவாரு அப்படியே அவங்களை ஆசீர்வதிக்கு இல்லை. அப்ப அவங்க என்ன செய்யணும்? அவங்களை வந்து புடமிட்டு வெளியில என்ன செய்யணும்? அவங்க வந்து கொண்டு போகணும். எகிப்துக்கு வந்து யார் கூட்டிட்டு வரா? பஞ்ச காலத்துல யாக்கோபு தான் கேட்டுட்டு தான் வரேன். இந்த இடத்துல போது பஞ்ச காலத்துல யாரு கேட்டுதான் வரேன். பட் சில சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரேன். யோசேப்பு வந்து கேட்டானா கேட்கலன்ற வேதத்தில் சொல்லப்படலாம். பட் நம்ம வந்து என்ன சொல்ற, ஆண்டவர் வந்து இந்த எபிரேய குலம், அதாவது இந்த 12 கோத்திரத்துல உள்ள பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது, அதுக்கு வந்து சாப்பாடு எகிப்துல அவர் வந்து வச்சிருக்கிறாரு, அதனாலதான் முன்னாடி வந்து அனுப்பிவிட்டாரு, ஆனால் நீங்க பயப்பட வேணாம், நீங்க வாங்கன்னு சொல்றேன். அப்ப அது வேணா கர்த்தர் சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா ஆண்டவர் வர சொன்னாருங்க எந்த விதத்துல யோசேப்பு சொல்லலாம். ஆனா யோசேப்பு வந்து கூப்பிடும்போது அங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்கன்னா பட்டினி பஞ்சத்துலதான் இருந்தாங்க. எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் அவர் சொன்னாங்க 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 வருஷம் இருக்குது அப்படிங்கிற. 7 வருஷத்துல 2 வருஷம் தான் முடிச்சிருக்கு, இன்னும் 5 வருஷம் இருக்குது. 5 வருஷம் வந்து வர வர கொடிதான் இருக்கு. கொடிதான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உலகமே என்ன செய்யுது, அன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து டோட்டலா பஞ்சத்துல இருக்குது. ஆனா பட் வந்து எகிப்துல என்ன இருக்குது? தானியம் இருக்குது. எகிப்துல உள்ளவங்களே எல்லாத்தையும் வித்துதான் என்ன செய்றாங்க, அதை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து அந்த தானியத்தை வாங்கிட்டு போற நிலைமை. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சிருங்க, நீங்க வந்துருங்க. ஆனா அப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் யாக்கோபு என்ன செய்யறேன், வேர்சபால போய் ஆண்டோட்ட போய் கேட்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, பயப்படாத, நீ இப்போ என்ன செய்ய, உன்னை நீ போயிட்டா உன்னை என்ன செய்வேன், திரும்ப என்ன செய்வேன், உன்னை கூப்பிட்டுக்குருவேன், நீ மேல குகையில என்ன செய்வேன், அடக்கம் பண்ணப்படுவேன், ஜனங்களையும் நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லுவார். அதை சொன்ன ஆண்டவர் அதே நேரத்துல வந்து ஆபிரகாமுக்கு சொல்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு, உன்னோட ஜனங்களும் சரி 400 வருஷம் எகிப்துல செய்வேன் அடிமைப்பட்டு இருப்பாங்க, அதுக்கு பிறகு என்ன செய்வேன், பலத்த கையில வச்சு அவங்களை வந்து நான் விடுவிப்பேன், திரும்பி வருவாங்க அப்படின்னு. அப்ப எதுக்காக ஆண்டவர் வந்து ஆபிரகாம் சொல்ல வச்சு கேட்கிறேன், கூப்பிட்டோடனே வரேன், அவன் சந்ததி பெருகப்படுன்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்டவனுக்கு வந்து எதுக்கு அவனை வந்து அடிமையா கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? எதுக்கு கொண்டு போனாரு? கானான் தேசத்தை வந்து சுதந்திரிக்கிறது யோசுவா வந்து மோசே வந்து, அதாவது கானான் தேசத்தை வந்து உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி யாரு, நீ இருக்கிற தேசத்தை ஆபிரகாமுக்கு சொல்லிடுற. பட் ஆனா ஆபிரகாம் காலங்களிலும் நிறைவேறல, யாக்கோபின் காலங்களிலும் நிறைவேறல, ஈசாக்கின் காலங்களிலும் நிறைவேறல, யாக்கோபின் காலங்களிலும் நிறைவேறல, யோசேப்பின் காலங்களிலும் நிறைவேறல. திரும்ப கர்த்தர் எஃபர்ட் போட்டு மோசையை எழுப்பி என்ன செய்றாரு, அவங்ககிட்ட பிடுங்கி எடுத்து என்ன செய்றாருன்னா கானானுக்கு கொண்டு போறாரு. இது கானானுக்கு கொண்டு போய் நிறைய ஏகப்பட்டது பண்றாங்க, அதனால கானான்ல கொண்டு போய் சேர்த்துறாரு. அப்ப அது யாருக்கு கொடுத்த வாக்கு தத்தம்னா ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தம். என்ன செய்யணும், அவங்க வந்து கானானுக்கு போகணும். அவங்க இருந்த தேசம் தான், இருந்த தேசத்துல வந்து என்ன செய்றாங்கன்னா எகிப்துக்கு போயிடுறாங்க. எகிப்துக்கு போகும்போது எகிப்துல மறுபடியும் அவங்க கானானுக்கு வர்றதுக்கு அவ்வளோ காரியங்கள் வந்து இஸ்ரேல் வந்து இப்படி இருக்குன்னா எகிப்து இங்கே இருக்குது. சரியா? யாக்கோபின் காலத்துல எகிப்துக்கு போயிடுறாங்க. பழையபடிக்கு அவங்க எங்க வரணும்னா எகிப்துக்கு வரணும். அப்ப இப்படி எகிப்துக்கு போகாம அவர் செய்றாங்க, இப்படி கொண்டு போறாங்க. இங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வரும்போது ஏசா பசங்க சண்டை போடுறாங்க, நிறைய சண்டை போடுறாங்க. இவனு வந்து அடிமையா இருந்து வந்து ரொம்ப நொம்பளத்துல வந்ததுனால என்ன செய்யறாருன்னா அவங்க யாருமே இல்லாத பாதையில இருந்து கர்த்தர் கொண்டுட்டு போறாங்க. கொண்டு போய் கானான்ல சேர்க்கறதா அவருடைய திட்டம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஆடை கொடுக்குறாரு, மன்னா கொடுக்குறாரு, நிறைய விஷயங்கள் பண்றாரு. அவங்க வந்து
யோசுவா காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எரிகோவை வந்து யோதா நதியை கடந்து அந்த எரிகோ கிட்ட கீழ்கால் அப்படிங்கிற ஒரு பட்டணத்து வரும்போது அவங்க இருந்துச்சுன்னா அந்த நாட்டு தானியத்தை சாப்பிட்றாங்க. அது வரைக்கும் ஆண்டவர் எப்படி அவங்க போஷிக்கிறாரு, மண்ணால போஷிக்கிறாரு, காடையினால போஷிக்கிறாரு, வேற இடத்துல வந்து சொல்லப்படலை. ஆனால் அப்பமெல்லாம் என்ன செய்கிறாங்க, பலியிடுறாங்க. லேவியராகமோ இதெல்லாம் கட்டளை கொடுக்குறாரா, அப்போ அதான் பலியிடும்போது அங்கே என்ன செஞ்சுருக்கலாம், தங்கின இடத்துல வந்து ஏதோ ஒரு விவசாயம் ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு, அது வேதத்தில் சொல்லப்படல. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய செருப்பு எல்லாமே செஞ்சு அவங்க எதுவுமே என்ன செய்யணும் வாங்கலை, அதுவே என்ன செஞ்சு வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் கர்த்தருடைய அதிசய அற்புதம் வந்து அனுபவிச்சிருக்கிறோம். எப்படி வேணாலும் கர்த்தர் வந்து நடத்துவார். அப்படி நடத்துகிற ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஸ்டார்டிங்கே சொல்லிடுறாரு, ஜனத்துக்கு என்ன செய்ய 400 வருஷமா அங்கே வந்து அடிமைப்பட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம், அவங்க வந்து விடுவித்து நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்றாங்க. இது எதை குறிக்குதுன்னா, ஆபிரகாம் இருக்கிற நாட்கள் என்ன ஆகுதுன்னா பஞ்சம் இருக்குது, ஈசாக்கு இருக்கிற நாட்கள் என்ன இருக்குது, பஞ்சம் இருக்குது. அப்போ ஆபிரகாம் நாட்டில் பஞ்சம் இருக்கும்போது என்ன செய்யணும், எகிப்துக்கு போறேன், அவன்கிட்ட ஆண்டவருக்கு கேட்ட மாதிரி தெரியல. ஆனால் ஈசாக்கு வந்து போகும்போது அவர் என்ன சொல்றாரு, நீ வேற எங்கேயும் போகாத, நீ என்ன செய்ய இந்த பெலிஸ்த தேசத்துல இருக்கு, அவன் சொல்லி 100 மடங்கு ஆசைப்பட்டேன். அவன் பெலிஸ்த தேசத்துல கத்தர் பேசுறாரு, அவன் வந்து இருக்கிறேன், ஆபிரகாம்கிட்ட வந்து பேசுற மாதிரி தெரியும். அப்ப 2 பஞ்சம் இருக்கு. யாக்கோபின் காலத்திலயும் பஞ்சம் வரும். பஞ்சம் வரும்போது என்ன செய்ய முன்னக்கூட்டி யாரும் அனுப்புறாருன்னா யோசேப்பு வந்து அனுப்புறாரு. அனுப்பிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, அங்கே வந்து போறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து பஞ்சம் வரும். பஞ்சம் வரும்போது அவங்கள போஷிக்கிறதுக்காக எங்க கூட்டிட்டு போறாருன்னா எகிப்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க, அவங்கள உயிர் வாழ்றதுக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம வாடிப்பட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த வாடிப்பட்டு நமக்குரியன்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அந்த வாடிப்பட்டியில வந்து நாம சாகிற அளவுக்கு ஒரு பஞ்சம் இருக்கும்போது கத்தரிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை தப்பு வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, நீ எங்கே போயிரு. இப்போ இது வந்து பஞ்சாயத்துன்னா நம்ம செழிப்பான ஒரு இடத்த சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நாட்டில் பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு செழிப்பான நாடு அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு செழிப்பான நாடு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. அங்கே என்ன இருக்குது, நிறைய வந்து பணம் வந்து போகுது. அப்போ இப்போ இருக்கிற காலங்களில் வந்து நமக்கு என்ன செய்ய விசா எடுக்கணும். ஆனால் இவர் லண்டன்ல இருக்கிற ஒரு பிரதமரை ஒரு அதிகாரி என்ன பண்றாருன்னா தலைவர், அவர் வந்து தமிழர்களுக்கு செய்யறாருன்னு சகாயம் பண்றதுனால இந்த இலங்கையில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அந்த லண்டனுக்கு இலங்கையில இருக்கிற தமிழர்களா சிங்களர்களுக்கு பயந்தங்கி போனவங்க அந்த லண்டனுக்கு வந்து அவர் அனுமதி கொடுக்குறாரு. அகதிகளா வந்து போறாங்க. இப்ப இலங்கையில இருக்கிறவங்க எங்க வர்றாங்க, நம்ம நாட்டுக்கு அகதிகளா வர்றாங்க. அகதிகளை வந்து அவங்க சில தனியா வச்சுக்கிறாங்க. ஏன் வச்சுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ராகுல் காந்தி வந்து ராஜீவ் காந்தி கொண்டதுனால அவங்க மிங்கிள் பண்ண விடாம அவங்க தனியா ஒரு காலனி கொடுத்து அவங்கள வந்து தங்க வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து இப்போ உங்க குடும்பம், நீங்க உங்க வீட்டுக்காரு, 4 பேர் நம்ம குடும்பம், வேற கத்தோடைய பிள்ளைங்களும் அதை வச்சுக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், இங்க வந்து தேவ திட்டம் செய்யணும். ஆனா பஞ்சம் வரும்ன்றது அவருக்கு தான் தெரியும். அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ வாடிப்பட்டில் இருக்கும்போது என்ன செய்வேன், உன்னுடைய சந்ததி எங்க கொண்டு போவேன்னா அரேபிய தேசத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆண்டவர், இங்கே நமக்கு தேவ திட்டம், இந்திய சொந்த தேசம் சொல்லுவீங்க, ஆனா அரேபியாவுக்கு சந்ததியை கொண்டு போறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கூட கேட்டுக்கலாம். அந்த இடத்துல வந்து யாரும் கேட்கல, ஆபிரகாம் எதுவுமே கேட்கலாம். அப்போ நீங்களே சரி ஆண்டவரே, நீங்க அங்கே கொண்டு போனீங்கன்னா ஓகே. இல்லை யாக்கோபு மாதிரி பஞ்சம் நடக்கும்போது நீங்க சவுதி அரேபியாவுக்கு வந்து போறதுக்கு ஒரு வாசல் தரணும், அங்கே போகட்டுமா ஆண்டவரே, இல்லை அங்கே யாரும் மனுஷன் இருக்கலாம், நீங்க அங்கே வந்துருங்க, இல்லாட்டி பவித்ரா இருக்கலாம், ஆஸ்திரேலியா கூட வச்சுக்கோங்க, அப்போ நீங்க அங்கே வந்துருங்க அப்படின்னு ஒரு வாசல் கதை திறக்கும்போது நான் போகட்டுமான்றது சரி நீ போ. அப்போ நீங்க என்ன ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே தேவ சித்தமும் தேவ திட்டமும் என்ன செய்யணும், வாடிப்பட்டில் நிறைவேறணும். நான் செத்தாலும் மறுச்சாலும் என்ன செய்யணும், இங்கே தான் மறிக்கணும், இங்கே சபை கட்டுப்பாட்டு நீங்க தான் தேவ திட்டம் சொல்லுங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போக சொல்றீங்க, வாசல் திறந்துருக்கு. அப்போ கேட்கும்போது நீ போமான்னு சொல்லி சொல்ற. அப்ப நான் போனாலும் இந்த திட்டத்தை எப்படி ஆண்டவரை நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ அங்கே இருப்ப, ஒரு 400 வருஷம் கழிச்சு என்ன செய்யும், உங்களுடைய சந்ததி வந்து அங்கே வந்து ஆளுகை செய்யும், அது தேவ திட்டமான என்ன செய்யும், நிறைவேறும். அதாவது தேவ திட்டம் நிறைவேறுனா அவங்க எப்படி வர்றாங்க, அடிமையா தான் இருக்கிறாங்க. தேவ திட்டம் நிறைவேறு எப்போ நிறைவேறுது, யோசுவாவின் காலத்துல கானானுக்குள்ள போகும்போது தேவ திட்டம் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம். அப்ப நீங்க 400 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க, 400 வருஷம் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறீங்க. இங்க யாருமே வந்ததில்லை. அப்ப வந்து யாரை எழுப்புவாருன்னா மோனிஷத்தை எழுப்புவார்.
மோனிஷை எழுப்பி, சரி நம்ம அம்மா இருந்த இடத்துக்கு போகிறோம், கர்த்தர் பேசி என்ன செய்வேன், ஆண்டவரை நாங்கள் போகட்டுமா வைக்கணுமான்னு சொல்லி இங்கே வரும்போது என்ன நடக்கும், வரும்போது என்னதுன்னா அவனுடைய தேவ திட்டமானது சரி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவன் உறுதி மட்டுமா வருவேன், அவனோட பிள்ளை குட்டி எல்லாரும் வந்துருப்பேன். அப்போ இவனுக்கு இருக்கிற விசுவாசம் அது எல்லா கூட்டத்துக்கும் இருக்காது. அப்போ என்ன ஆயிடுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்துக்களோட சம்மந்தம் பண்ணிடுறாங்க. இப்போ நம்மளே உருவாக்குறோம், யாரை உருவாக்கியிருக்கோம், ராதாவை உருவாக்கியிருக்கிறோம், சாதாரண பாரதியை உருவாக்கியிருக்கோம், பிரசன்னா உருவாக்கியிருக்கோம். அவங்களுடைய தாட்டில் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவானு சார், ஜாதியை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போ ஒரு சின்ன விஷயம் தான், அதாவது திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குடிநேரியல் குடிநீசல் சொன்னால் அது குடிக்கணும். அப்போ அவங்களுக்கு அது அந்த சத்தியம் வந்து தெரியும். அப்போ மோனிஷ் இருக்கிற காலத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் செய்கிறாங்க, மிங்கிள் ஆகிறாங்க. அப்போ மிங்கிள் ஆகும்போது உங்களுக்குரிய தேவத்திட்ட கர்த்தர் வந்து நிறைவேற்றணும். அப்போ மிங்கிளான மனுஷன் என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி அழிக்க முடியாது. அதுதான் பெரிய கிஃப்ட். ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் தேடிட்டான், 1000 தலைமுறைக்கு இறங்குகிற தேவன். ஒரு துன்மார்க்கன் டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுறாரு. ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட சந்ததி என்ன செய்யறாருன்னா யோசிக்கிறார். இப்ப நீங்க அப்படி யூதாவுடைய பிள்ளைய பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த மூத்த வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமான வரும். ரெண்டாவதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சந்ததியை உருவாக்காம அவரோட வித்தை வந்து தரையில விடும்போது சிலரை அடிக்கிறார். அங்கேயும் பார்ப்போம். அப்ப சந்ததி உருவாக்கும் போது சில கோவப்படுகிற தேவன். பழுகி பெருகி சொன்னா அவங்க போய் கானான் தேசத்துக்கு போகணும். அப்ப சந்ததி பெருக விடாம பண்ணும்போது சிலர் அழிக்கிற தேவனா. அப்போ இங்க வந்து இப்ப மோனிஷ் இருக்கிறான்னு பார்க்கும்போது எல்லாருமே மிங்கிள் ஆகும்போது இவங்களை நான் வந்து சில பிரிச்சு எடுக்கும்போது ஆண்டவர் வந்து சில அடிமையா ஒப்பு கொடுக்கலாம். அவங்க யாரு, கானானுக்கு சொந்தக்காரன், கானான் தேசத்துக்கு சொந்தக்காரங்க. இன்னைக்கு யாரும் மோனிஷ் வந்து இவ்வளவு ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரன். இவனை வந்து ஒருத்தன் கொடுமைப்படுத்துற அப்படிங்கும்போது கர்த்தர் செய்ய அதை அனுமதிக்கிறது. நம்முடைய பாவத்தின் விளைவுனால, நம்ம செய்யற பாவத்தின் விளைவுனால என்ன செய்யறோம்னா, இந்த விக்கிரக ஆராதனை, குடிக்கிறது, வெறிக்கிறது, தேவனுக்கு விரோதமா வந்து பாவம் செய்யும் போது என்ன செய்யறாரு, கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட அடிமையா சிக்க வைக்கிறார். அடிமையா சிக்க வச்சாலும் தன்னுடைய வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர், தான் கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். ஏன்னா அவரு தானே திட்டத்தை கொடுத்துருக்காரு, அவர் தானே திட்டத்தை நிறைவேற்றணும். அப்படிங்கும்போது அப்ப மோனிஷுக்கு விரோதமா எழும்புகிற எல்லாரும் என்ன செய்யறாரு, பலத்த கரம் கொண்டு என்ன செய்யறாரு, பார்வோனுக்கு விரோதமா செய்யறாரு, காரியங்கள் நடப்பித்து இந்த ஜனங்களை பிடுங்கிதான் கொண்டு போறாரு. இவங்களா போகல, அப்படித்தானே? அப்ப ஒரு மனுஷன் கீழ்ப்படிஞ்சா என்ன செய்யறாரு, அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுகிறதற்கு என்ன செய்யறாரு, பிசாசின் கையில இருந்து பிடுங்கி எடுத்து இங்க கொண்டு போறாரு, கானானுக்கு கொண்டு போறாரு. அப்போ ஆபிரகாம் மட்டும் முன்னக்கூட்டியே சொல்லிடுறாரு. ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னார் அப்படின்னு கேள்வி வரும்போது, எதுக்கு சொல்றாரு போது அவருடைய சந்ததியானது என்ன செய்யணும், எங்கே போகணும், கானானுக்கு போகணும். அவங்க வந்து கரப்ஷன் ஆகும்போது என்ன செய்யறாரு, அவங்கள என்ன செய்யறாரு, சிக்க வைக்கிறாரு. சிக்க வச்சாலும் அதுல இருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதுக்காகவே வெயிட் பண்றாரு. அப்ப எத்தனை வருஷ காலம் வந்து அவர் வெயிட் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா 2000 காலத்துல வாழ்ந்தேன், மோசே வந்து 1500 வரேன். அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 வருஷம் வந்து மோசேங்கிற ஒரு மனுஷனுக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப ஒரு மனுஷன் தேடுவேன், அவனை எடுத்து பயன்படுத்தேன்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு அரிசிடாரு ஒரு 1500 வருஷம் வந்து வெயிட் பண்றாங்க. ஆமா, இன்னைக்கு பேரையம்பட்டில வந்து பண்ணா ஏக பேர் இருக்கிறாங்க. அப்போ உங்களை வந்து வெயிட் பண்ணி வாடிப்பட்டிக்கு கொண்டு வரதுக்கு அங்க எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இருக்கிறாரு? நீங்க பிறந்து வளர்ந்து எத்தனை வருஷம்? 20 வருஷம். ஸ்கூலுக்கு போகும்போது ரசிக்கப்பட்ட எத்தனை வருஷம்? எல்லாம் சேர்ந்து 20 வருஷம். 19 வயசு. அப்ப 20 வயசு வரைக்கும் ஒரு சிலரு வெயிட் பண்றாரு. 20 வயசுல எங்க கொண்டுட்டு வராரு, வாடிப்படிக்கு கொண்டு வராரு. வாடிப்படிக்கு கொண்டு வந்துமே தன்னுடைய தேவ திட்டத்தை எப்ப சொல்றாரு, 30 வயசு. ஆமா, 30 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வச்சுறாரு. ஒரு ஆளா, அதாவது இந்த வாடிப்பட்டியில தேவ திட்டம் செய்யறதுக்கு ஒரு ஆளை எழுப்பி அவங்களை உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருக்கிறாரு, 50 வருஷம். அப்ப அவருடைய தேவ திட்டம் நிறைவேறதுக்கு எத்தனை வருஷம்னாலும் காத்திருப்பாங்க, எத்தனை வருஷம்னாலும் காத்திருப்பாங்க. ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா அந்த வாக்கு தத்துவத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு எத்தனை வருஷம்னாலும் காத்திருப்பார். அப்ப வந்து ஆபிரகாம் வந்து சொன்னோடனே வந்துட்டேன் பிள்ளைகளை உருவாக்குறதுன்னு சொன்னாலும் அவனுடைய தவறுகளை பார்க்கிற தேவன்,
பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆகாருக்கு இஸ்மவேல் போகும்போது அவங்க என்ன செய்ய ஒரு கலப்பின ஜாதியா தேவனுக்கு விரோதமான ஜாதிகளை தான் வர்றாங்க. அங்கே பனிஷ்மெண்ட் இருக்கு. ஆனால் ஆகாருக்கு இறங்குறாரு, இஸ்மவேலுக்கு இறங்குறாரு. அப்ப அதை அவங்க பயன்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? அதாவது பனிப்பெண்ணா இருக்கிற தவறு பண்ணிட்டாங்க, தவறு பண்ணிக்கடா, அதனால என்ன செய்ய போறேன், நான் உனக்கு வந்து நான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருடைய தேவ திட்டம் வந்து எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இந்த ஆபிரகாமின் சந்ததி எங்க வந்து சேரணும், இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேரணும். அங்க ஒரு இஸ்ரேல் நாடு உருவாகும். தேவனுக்காக என்ன செய்யணும், அது வந்து பிரதிபலிக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன செய்யணும், வெயிட் பண்றாரு. ஆபிரகாமுக்கு எத்தனை காலம் வெயிட் பண்ணாரு? ஆபிரகாம் ஒருத்தனை தெரிந்து கொள்கிறதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாருன்னா, நீங்க இவன் எடுத்துக்கலாம். ஆதாம் வந்து 1000 வருஷம் இதோட, அதுக்கு ஒரு 1500 யார் வரா, இவர் 2000 யார் வரான்னா ஆபிரகாம் வந்து அழைக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு ஆதாம் வந்து ஆபிரகாமுக்கு தன்னுடைய தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு 1000 வருஷம் வெயிட் பண்றாரு. சரியா? அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது எங்க வர்றாங்க, எகிப்துக்கு வந்துடுறாங்க. எகிப்துக்கு வந்துட்டு மோசையின் மூலம் என்ன செய்யறாங்க, ஒரு 40 வருஷம் வந்து அப்புறம் யோசுவாவின் காலத்துல என்ன செய்யறாங்க, கானானுக்கு வந்துட்டாங்க. இந்த திட்டம் கானானோட முடிஞ்சுச்சா, அது ஒரு பார்ட் ஆஃப் த திட்டம், அவங்களுக்கு ஒரு சொந்த தேசத்துல குடியிருக்கிற திட்டம். அப்ப அந்த அந்த கானான் தேசத்தை என்ன செய்யணும், அது இஸ்ரவேல் தேசமா மாறணும், அவங்களுக்கு சொந்த தேசமா மாறணும். அப்ப சொந்த தேசமா மாறணும் அப்படிங்கும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடக்கும்போது சார் அடிச்சு துரத்தி வச்சுட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்குறாரு. ஒண்ணும் இல்லாம ஆக்குனாங்க. அவங்க திரும்பி வர்றதுக்கு ஒரு ஆளை விழுப்புறாரு. அவரை வந்து பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி அவங்க வந்து வெறும் இடம் இருக்குது, நீங்க போய் எது செய்யுங்க, அங்க போய் எது செய்யுங்க, இடத்த வாங்கி குடியிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2வது உலக போர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு பொருள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப அந்த விஞ்ஞானி, அந்த யூத விஞ்ஞானி செய்றாரு, அதை கண்டுபிடிச்சு இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிச்சு அந்த இடத்துல. அப்ப அந்த இங்கிலாந்து தேசம் என்ன கேக்குதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கப்ப உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து எங்களுக்கு ஒரு தேசம் வேணும், உங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும், நீங்க கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த மனுஷனை ரெடி பண்றதுக்கு எத்தனை வருஷம் காத்திருந்தாரு தெரியல. எத்தனை வருஷம், 48 47 வந்து வாங்கிறாங்க. அந்த மனுஷனை எழுப்புறதுக்கு 10 வருஷம் வெயிட் பண்றாரு. 19 நமக்கு இப்போ 19 வந்து வந்து கத்த வந்து வெயிட் பண்றாங்க. அப்படி வந்தாலும் திரும்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து தவறுகள் செய்யறாங்க. இப்ப அவர் என்ன பண்றாரு, இப்ப வருகை வரைக்கும் 2ஆம் பகிரங்க வருகை வரைக்கும் காத்திருக்காரு. அது எத்தனை வருஷம் கிடையாது. எப்பேற்பட்டது, ஈஸியா சொல்லிட்டு போயிடும். என்ன அந்த ரசிக்கப்பட்டு விஷயம் பண்ணப்பட்டு ஞான சொன்னதுக்கு அது அவனை கல்யாணம் பண்ணு, ஆமா அவனை கல்யாணம் பண்ணு, இந்த சம்மதியை கல்யாணம் பண்ணு, பெரிய லெவல்ல நாங்க இருக்கிறோம், மாடி மேல மாடி கட்டிட்டோம், பைக் வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், இந்த சிந்தைக்குள்ள இருக்கிற மனுஷனை எப்பவுமே தேட மாட்டான். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்கு யார் வந்து அந்த சிந்தையில வந்து ஆளுகை உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் எடுத்து பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம பாஸ்டர் அவருக்குதான் தரிசனம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த தரிசனத்துக்கு நேரம் நம்மள வளைக்கிறார். அவருக்கு சபை கட்டாரு, பெரிய சபையா சின்ன சபையா, அவர் மாம்சத்துல இருக்காரா மாம்சத்துல, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அவருடைய நோக்கம் என்னது, ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து என்ன செய்யணும், சந்தோஷமா ஆராதிக்கணும், வசதியோட ஆராதிக்கணும். நான் இருக்கிற காலத்துல இந்த காரியத்துல என்ன செஞ்சேன்னா முடிச்சிடணும். நெகேமியா எழுந்திருச்சுன்னா அலங்கம் கட்டுறேன், எஸ்ரா சப்போர்ட் பண்றேன், சரியா, கோரேஸ் ராஜா சப்போர்ட் பண்றாரு. அப்ப சப்போர்ட் இல்லாத காலத்துல அவர் என்ன செய்யறாரு, தனக்குன்னு ஒரு வீடு வாசல் என்ன செய்யறாரு, அவர் வந்து ஏற்படுத்தல. அவர் இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன பண்றாரு, ஆண்டவருக்காக ஒரு ஆலயம் கட்டுகிறதுக்கு அவர் சரி எஃபர்ட் போடுறாரு. ஆமா, இதே வந்து ஆண்டவர் தேவ சிந்தையோட எஃபர்ட். யார் என்ன சொல்லுங்க, அவர் வந்து இப்படி நிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது, ஐயோ அவர் எப்படி வந்து மாம்சத்தை எடுத்துட்டாரா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறாங்க. அவருடைய நோக்கம் என்னது, ஆண்டவருக்காக என்ன ஒரு ஆலயத்தை கட்டி ஜனங்கள் என்ன செய்வீங்க, ஆராதிக்கணும், ஒரு கூட்ட ஜனங்கள். அப்ப அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஆண்டவருக்காக செய்யும்போது அதை அங்கீகரிக்கிற தேவன். அவர்கிட்ட குறை வந்து பார்க்க
மாட்டார். அப்ப எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவர் பேசுறாரு, எழுப்புகிற தேவன், எழுப்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணுகிற தேவன். இப்போ ஒரு பெஞ்சமின் பாஸ்டருடைய நம்ம சாட்சி கேட்கும்போது அவருடைய பாஸ்டரோட பையன் அவங்க கஷ்டப்படும்போது என்ன சொல்றாரு, நான் சாக்கடான்ற வேலைக்கு தான் போறேன், பாஸ்டர் ஆக மாட்டேன்னு சாக கிடக்குறாரு. தாயும் தகப்பன்னு சொல்றாங்க, நீ ஒப்பு கொடு பாஸ்டர் ஆகணும்னு ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லி முடியல, செத்தாலும் பரவாயில்ல நினைச்சு பார்த்தேன், நீங்க பட்ட கஷ்டத்தினால நினைச்சு ஆக மாட்டேன். அந்த ஆதாம் துறையோட வித்தானது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, தேவனுடைய திட்டம். அப்போ வலுக்கட்டாயம் என்ன செய்றாரு, ஒப்பு கொடுத்து கடந்து வரும்போது என்ன செய்றாருன்னா இந்த சபையை கத்தர் செய்றாரு கொடுக்குறாரு. அது ஸ்தாபனத்தில் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணாம ஒரு இடத்த நினைச்சு மாட்டார், நம்ம வந்து ஆக்குபை பண்ண முடியாது. சரியா, அது விரோதமா பண்ணா அதுக்குரிய காரியம் இருக்குது. இவருக்கு வந்து அவங்க மாமனார் வீட்டை என்ன செய்றாங்க, இந்த சபையை என்ன செய்றாங்க, ஸ்தாபனத்துல இருந்து மாமனார் ஸ்தாபனத்துல இருந்து இங்க வந்து போடுறாங்க. அது நமக்கு அது 2வது கட்டம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அவர் என்ன செய்யறாரு, இந்த காரியங்கள் நடப்பிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரு, ஆண்டவருக்காக தேவ திட்டம் செய்கிற ஒரு மனுஷனா இருக்காரு. அப்ப இன்னைக்கு நீங்க வந்து எல்லா விதத்திலையும் வந்து நோக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து வெறுதான் இருந்தாலுமே தேவ திட்டமானது உங்கள்கிட்ட இருந்துதான் துவங்கணும் அப்படிங்கிறது என்ன செய்ய ஆண்டவருடைய திட்டமா இருக்குது. அப்ப அத்தனை காலங்கள் இருக்கிறாரு. இங்க வந்து அந்த ஸ்தாபனம் உருவாகணும், அது உங்க மூலமா உருவாகுதா வேற யார் மூலமா உருவாகுதா, இந்த ஸ்தாபனம் எப்படிப்பட்டதா வளருது, ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவருக்கு பிரியமாகாதா, அப்ப எப்படி கிளை நெருக்கி கலைபிடிங்க இந்த சபையில் செய்வாரு, நொறுக்குவாரா அடிப்பாரா இடிப்பாரா அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது. ஆமா. ஆனா நீங்க இங்க வந்து விதையை போடும்போது பரிசுத்த சிந்தையில விதையை போடும்போது கர்த்தர் அது இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஆபிரகாம் வந்து பரிசுத்த விதையை போடும்போது அந்த சந்ததி அழிக்கப்படாமல் செய்றாரு, இறக்கப்படுகிற தேவன். எவ்வளவுதான் முள்ளுக்குள்ள சிக்கி இருந்தாலும் செய்றாரு, ஆட்களை கொண்டு எழுப்புகிற தேவன். அப்ப நாம வந்து தேவனுடைய திட்டத்தை செய்யும் போது அதுக்கு ஆண்டவருக்கு நேரம் வந்து நம்ம வந்து பரிசுத்த சிந்தையில விதைக்கப்பட்டு கடந்து போகும்போது செய்றாரு, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நம்ம கூட சொன்ன தேவ திட்டமானது நிறைவேற்றுகிற தேவன். அப்ப இந்த திட்டத்துக்கு விரோதமான ஒரு சபையை கட்டினேன், நான் ஒரு காரை வாங்கினேன், மெகா சர்ச்சு கட்டினேன், இந்த ஏசிய பாஸ்டர்ல நடந்து வராரு, பூவை போட்டேன், இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும்போது அவர் வந்து அவங்க அப்பா வந்து இருந்தாரு, ரொம்ப எளிமையா இருந்த காரியங்களை வந்து நடப்பித்த தேவன். இப்போ அவர் வேற எதுவும் செய்யலாம்னா சரி முன்னாடி இப்போ நடந்து போறாரு, பூக்களை வந்து போடும்போது அதை ஒரு வீடியோ எடுத்து வந்து போடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட காரியங்களை மனுஷனுமே தப்பு வச்சுக்கணும், காரியங்கள தப்பு வச்சுக்கணும். அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சபை என் பிள்ளைதான் வரணும், என் பிள்ளைதான் கீபோர்டு வச்சுக்கணும், என் பிள்ளைதான் கிட்டார் வச்சுக்கணும், எனக்கு தெரிஞ்சவங்க பாட்டு பாடும், இந்த மாதிரி நம்மளுடைய பார்வை இருக்கக்கூடாது. எல்லாரையும் அனுசரித்து எல்லாரையும் தேறினவர்களை நிலைநிறுத்தி இப்போ நமக்கு வந்து தாவீதுடைய காலம் பார்க்கும்போது இருக்கிறாரு, ஆசாப்பு குரூப் வருது, கோராஹின் புத்திர வந்து பாட்டு பாடுறாங்க, அவங்கவுங்களுக்கு என்ன சில வேலைகள் என்ன சில பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ நாம ஒரு சபை நடத்தும் போது ஆண்டவருக்கு பிரியமா இவன் எப்படிப்பட்ட இவன் செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த காரியத்தை ஒன்று பயன்படுத்தக்கூடாது, இந்த வேலையை விஷயத்தை போது அங்கேயே விஷயம் அடிவாங்க. அப்போ ஆத்துமாக்களை அரவணைக்கவும் தெரியணும், அவங்கள உருவாக்கவும் தெரியணும். சரி வசனத்தின்படி உருவாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவனை எல்லா விதத்திலையும் உருவாக்கணும். அவனுக்கு கீபோர்ட் தெரியலையா, கிட்டார் தெரியலையா, வயலின் தெரியலையா, இல்லை ஒரு என்ன ஒரு கார் ஓட்ட தெரியலையா, ஒரு பஸ் ஓட்ட தெரியலையா, வேற என்ன இருக்குது, அவன் வந்து வேலைக்கு போகலையா, படிக்கலையா, அப்ப அப்படிப்பட்டவரை அனுசரிச்சு எல்லா காரியங்களையும் அவங்களும் செஞ்சு தேறினவராக நிலைநிறுத்தணும். அவன் வந்து நம்ம இப்படிலாம் பண்ணணும், கடைசியில நினைச்சிட்டு அவன் ஓடி போயிட்டான், வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு போது நாம கணக்கு கொடுக்குறது, அவன் தான் கணக்கு கொடுக்கணும். நீங்க இப்படிலாம் செய்யறீங்க, இப்ப நம்ம அன்புக்கு அந்த பொண்ணு பாருன்னா அனுஷ்காவுக்கு நம்ம செய்தோம், அப்ப அவங்க போயிட்டாங்க அப்படின்னு போகும்போது நாம நினைச்சது நம்ம வரும்போது நம்ம பிள்ளைகளை வந்து பார்த்தோம், நாம ஒரு குறை வைக்கல, நாம தேவனுடைய வார்த்தையின்படி என்ன செஞ்சோம் அவங்க வந்து அனுசரிச்சோம். அப்ப அவங்க போகும்போது அதுக்குரிய ஆசீர்வாதம் அவங்க 2 பேர் வந்து நமக்கு அந்த என்ன இருக்காது, அந்த பனிஷ்மெண்ட் நமக்கு வந்து இருக்காது. தேவ திட்டமான எப்படி இருக்குன்னா பரிபூரணப்பட்டதா வந்துடும். அப்ப இந்த தீர்க்கதரிசியோட வேலையானது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பசுத்த குலைச்சலாக்கி ஜனங்கள் என்ன செய்ய மோசம் போக்கி இந்த தேவ திட்டத்தை செய்ய விடாம பண்ணுகிறதா யாருடைய வேலை, பிசாசுடைய வேலை. இப்போ நம்ம வேதத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தோம், அவங்க என்னென்ன காரியம் பார்த்தோம், அவங்க கடையில் நரகத்துக்கு தான் போவாங்க, நரகத்துக்கு தான் போவாங்கன்னு தெரிஞ்சு ஏன் அவ்வளவு துணிகரமா இருக்காங்க அப்படின்னு எப்படிப்பட்டோம்னா துணிகரக்காரன் வாசமா, அது வந்து துணிகரக்காரனை வந்து இருந்து ஜனங்களை வந்து மோசம் போக்குறேன். அப்ப நம்ம வந்து ஜெஸ்டினா இருக்கட்டும், நிறையா இருக்கு, செழிப்பு உபதேசமா இருக்கட்டும், வேற என்ன இருக்குது, சிபிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் எங்கே போவோம், உணவாட்டி சபைக்கு போவோம்,
மருந்து எடுத்தா இப்போ கூட போடுறோம், மருந்து எடுத்தால் நம்ம செய்யாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லும்போது என்ன கஷ்டம் வெளிப்படுத்தல் 22 அவங்களுக்கு பங்கும் இல்லை, என்ன செய்யப்படுவாங்க, அவங்க எடுத்து போடுவார், அவங்க பங்கு என்ன செஞ்சுறாரு, எடுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப இவங்க எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க. நம்ம ஒரு சிறு கூட்டமா இருக்கிறோமே. அன்னைக்கு யாரு, ஆபிரகாம் கூட்டம் ஒரு சிறு கூட்டமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ ஒரு புள்ளி அளவு தான், மதுரை அளவா கேரளா அளவுன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு அது சிறு கூட்டம் தான், இஸ்ரேல் நாடு கேரளா அளவுதான் சொல்லி சொல்றாங்க, சிறு கூட்டம். அப்ப அன்னைக்கு சிறு கூட்டம் தான், இன்னைக்கு சிறு கூட்டவே சிறுமந்தே நீ பயப்படாது அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவரை தேடுகிற பிள்ளை எப்பவுமே சின்ன கூட்டமா தான் இருக்கும். பெரிய லெவல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் என்ன செய்யறான், அற்புத அடையாளம், அவங்கள மோசம் போக்கி இச்சையில, விபச்சாரத்துல, படத்துல, போதகத்துல, எல்லா விதத்துல அவங்கள கரப்ஷன் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை செஞ்சுக்கிறாங்க, சேர்த்து வச்சுக்கிறேன். ஆனா ஆண்டவருக்கு பிரியமான கூட்டம் எப்பவும் ஒரு சின்ன கூட்டமா தான் இருக்கு. அன்னைக்கு வந்து பரிசெயர் தான், இன்னைக்கு நாம ஒரு சின்ன கூட்டம். சதிசெயர்லாம் பதவிக்காக ஓடி போயிடுவாங்க. அப்ப அந்த பரிசெயர் கூட்டத்துல இருந்து வந்தவங்க நம்ம, சரியா? அப்ப இந்த அதிகாரத்துல இப்ப எசேக்கியேல் 13வது அதிகாரத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க, மோசம் போக்குகிற கள்ள தீர்க்கதரிசி மோசம் போக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. மோசம் போக்குகிற ஜனங்கள், மோசம் போகிற ஜனங்களை மோசம் போய்கிட்டே தான் இருப்பாங்க. நான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கூட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு, பரிசுத்தமா அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்கிற ஒரு கூட்டமாகவே இருக்கும். இப்ப இன்னைக்கு உள்ள உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிபி 250 to 336 அரியஸ்னு ஒரு கள்ள தீர்க்கதரிசி சொல்லி இவன் என்ன பண்றேன்னா, அரியஸ், ஆமா, இயேசு கிறிஸ்துவோடைய தெய்வீக தன்மையை மறுதளிக்கிறார், ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவருடைய மனுஷன் சொன்னது யாரு, இஸ்லாம். அப்ப அது யாரு, கள்ள போதகம் நிறைந்த ஒரு மதம் இஸ்லாம், சரியா? அப்போ இந்து மதம் என்ன சொல்லுது, இந்து மதம் என்ன சொல்லுது, அதாவது ஆத்மா வந்து என்ன செய்யணும்னா ஒரு 7 பிறவி எடுக்கணும். 7 பிறவி எடுத்தாலும் அது இந்த கடவுளுக்கு கீழே காலில் தான் அது இருக்கணும். லாஸ்ட்ல வந்து காலில் போய் தான் தஞ்சம் அடையும். இந்த பிராமின் மட்டும் எங்கே போவாங்கன்னா தோல்ல போய் உட்காந்துக்கிறேன். அப்ப இது ஒரு கள்ள போதகம். அவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நீ ஹிந்துஸ் பண்ண சொன்னா அது வந்து வெளிநாட்டு மதம், கிறிஸ்டினா வந்து சொன்னா அது வெளிநாட்டு மதம், இந்திய மதம், இந்து மதம் தான் சரி, இந்தியாவுக்கு அது வெளிநாட்டு மதம்னு சொல்லுவாங்க. ரொம்ப போனோம்னு சொல்லுவாங்கன்னா மரியாள் வந்து தப்பாத என்ன செஞ்சுட்டான், குழந்தைய பெற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்து மதமே எப்படிப்பட்டது, ஒரு கள்ள போதம். செழிப்பு உபதேசம், பணம் வேற என்ன இருக்குது, நிறைய ஜோக் சொல்றது, ஆமா, எது வராது இந்த மாதிரி சொல்றது அவங்க வந்து. ஆமா, அடுத்து வந்து 7th டே அவங்க வந்து எலன் கிவைட்டுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தரிசனம் பார்த்து 7வது நாள் தான் நம்ம செய்யணும், பைபிளின் படி என்ன செய்யணும், நம்ம வந்து ஓய்வு நாள் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு உபதேசத்தை வந்து கொண்டு வராங்க. 7th டே யெகோவா சாட்சி என்ன சொல்றாங்க, இந்த ரத்தத்தை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாதுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் வந்து சபையை வந்து செய்வாங்கன்னா பிரிப்பாங்க, சரியா? அப்புறம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத முரணான போதனைகள் சொல்றது வந்து ஜாய்ஸ் மேரியும் சொல்றாங்க. நம்ம கேட்கல அனுப்பிட்டோன்னா முரணான போதனைகள் வந்து ஜாய்ஸ் மேரியும் வந்து சொல்றாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அவங்க முக்காடு போடாதனால சொல்றாங்களா, இல்லை என்ன அவங்க மெசேஜ் நம்ம வந்து கேட்கல. ஆனா வேத வளர ஒருத்தர் தான் சொல்றாரு, ஜாய்ஸ் மேரின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் பென்னிஹின் அப்படிங்கிற என்ன செய்றாரு, இந்த கையை நீட்டின உடனே என்ன பண்றது, எல்லாரும் வந்து இப்படி விழுறாங்க. அது வந்து அது ஒரு கள்ள போதகம் தான், கள்ள தீர்க்கதரிசி சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ஒருத்தர் இங்கவே பார்த்தோம்ல, ஏதோ ஒரு நம்மளும் போனோம், அவர் இந்த கையை நீட்டுவாரு, நிறைய அற்புதங்கள் நடக்கும். நீட்டின ஜனங்கள்லாம் போய் விழுவாங்கல்ல, சேட்ட பிசுறேன் நம்ம சொல்லுவாங்கல்ல, அவரை வந்து கள்ள போதகர் அப்படி சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெத்தேல் சர்ச்சின்னு சொல்றாங்க.
கள்ளப்போதம் பெத்தேல் சர்ச், அதுவும் ஒரு கள்ளப்போதம். ஆமா, பெத்தேல் சர்ச். நம்ம ஏஞ்சலின் டேவிட் பாஸ் கோவில்பட்டி ஐபிசியில் வந்து ஐபிசியில் ஆத்துமாக்களை வந்து இது பண்ணுவாங்க. அது ஒரு கள்ளப்போதம். அவங்க இதுக்கு வந்து பெத்தேல் சர்ச் ஏதோ ஒரு பேர் போட்டாங்க, அதுவும் வந்து கள்ளப்போதம்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஏதோ ஒருத்தர் போட்டு அதை வந்து சொல்லிட்டு இருந்தார். அந்த பெத்தேல் சர்ச்சை வந்து பால் ஜான்சன் அப்படிங்கிறவங்க வந்து உருவாக்குனார் அப்படிங்கிறாங்க. நமக்கு யாரும் சொன்னாங்க, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. பெத்தேல் சர்ச் பேர் நல்ல பேர். அவர் அற்புதம் அடைந்தார். சிங்கு குடும்பத்தில் பிறந்தாரு. இங்கே வந்து பெத்தேல் சர்ச் பால் ஜான்சன் அப்படிங்கிறவர் வந்து உருவாக்கியிருக்காரு. அப்போ இது எந்த பெத்தேல் சர்ச்சுன்னு தெரியல. இது வந்து எப்படின்னா கள்ள போதாம். இப்போ கோயில்பட்டி வந்து பார்க்கும்போது மூப்பர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஆளுகை செய்கிறாங்க. அது தவறு தானே, அது ஒரு கள்ளப்போதம். அந்த செழிப்பு உபதேசத்தை கொண்டுட்டு வந்தது கென்னத் அப்படிங்கிறவருக்கு அந்த செழிப்பு உபதேசத்தை தான் கொண்டுட்டு வர்றாரு. ஆர்சி, சிஎஸ்ஐ, லுத்தரன், சிபிஎம், ஏஜி எல்லாருமே வந்து கள்ளப்போதகத்தில் இருக்காங்க. ஆர்சின்னு இருக்கிற வழிபாடு, சிஎஸ்ஐ வந்து ஆவில நிறம் போட மாட்டாங்க, எட்டு பெறுவாங்க. பட் ஆனால் ஆவில நிறம் விட மாட்டாங்க. லுத்தரன் வந்து பரிசுத்த ஆவியை வந்து அதை பண்ண மாட்டாங்க. சிபி வந்து மணவாட்டி சபைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏஜியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நகை போடாமல் இருக்கிறது, விவாகம் பண்ணினால்தான் நடக்குது சபை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த பெண்டிகாஸ்ட் சபை எல்லாத்தையும் சுற்றி பார்க்கும்போது அந்த சபை இந்த 10ல் 1 அது எல்லாமே அடிபட்டு போயிடும். சரியா? சரி. அப்போ நாம் வந்து இப்போ நம்ம தான் கரெக்டு, மற்றவங்கலாம் தப்பாக போயிடும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எதுக்காக தெரிஞ்செடுத்தார், எதுக்காக தெரிஞ்செடுத்துருக்கிறாரு, என்ன செய்ய சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த பாதையில் என்ன சரியாக போகிறோன்னா, கரெக்டாக போகிறோன்னா போகலையா, அப்போ என்ன செய்யணும், வேதத்தை எடுத்து வசனத்தை எடுத்து என்ன சொல்லணும், அதை நம்ம சொல்லணும், அலசி ஆராய்ஞ்சிட்டே போகணும். இந்த விஷயத்துல நான் சரி பண்ணிக்கலாம், இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ண உடனே மன்னிப்பு கேட்கணும். அப்போ கரப்ஷன் இல்லாத ஒரு சபையை நான் உருவாக்கிறேன்னா முடியாது. பிசாசு விஷயம் கரப்ஷன் ஆக்குவோன்னா அங்கே ஒரு சந்ததி கஷ்டத்தை கொடுத்த வச்சுருக்கு. நான் பரிசுத்தமாக இருந்தேன், நான் எழுப்புகிற சபையில் ஒரு பரிசுத்த கூட்டத்தாங்க செய்வார், பரலோகத்துக்குள்ளே சேர்க்கிற பேர்.